டேரக்டரோட ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்த சம்பவத்தை தான் முதல் ராத்திரி நீங்க எடுத்திருக்கீங்களா? இன்னும் அந்த அளவுக்கு போல ஃபர்ஸ்ட் நைட் இவங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்த அப்படியா ப்ரோ? வேற எனக்கு இந்த கேரக்டர் வந்து நான் இதுவரை பண்ணதுலயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். அண்ட் யூத்து தாண்டியா ப்ரோ என்ன ப்ரோ உங்க செட்டுக்கு போனா கை பல்ல கடிக்கிறா. அந்த கை கட்டு போட்டு மண்டை உடஞ்சு உட்காந்து வரையா நான் தான். அவங்கள அடிச்சுப்பேன், கல்ல அடிப்பேன், அழுவேன், இதெல்லாம் பண்ணுவேன் எல்லாமே. வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் யூ? இதான் அர்த்தம். ஏர்போர்ட் இல்லை ஏர்போர்ட் கிரவுண்ட்ல ஏர்போர்ட் தானே? ஏர்போர்ட்ல அப்துலோட scene. ஆமா அதான் ஏர்போர்ட். வேற கதையை சொல்லிடுறியா? என்னன்னா ஃபுல்லா வந்து நல்லா தான் இருக்கான், சந்தோஷமா தான் இருக்கான். நானும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நார்மலா ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன். இவன் இல்ல கண்ட புக்கெல்லாம் படிச்சுட்டு சைக்காலஜி இதெல்லாம் எங்க இதெல்லாம் படிக்கிறான்னு தெரியல. இல்ல உங்களுக்கு இது இருக்கு, அது இருக்கு, உங்களுக்கு டிப்ரெஷன் இல்ல, நல்லா தான் இருக்கேன், சும்மா அதை பத்தி யோசிச்சேன். டிப்ரெஷன் நீங்க நான் உண்மையிலே ஒரு மைண்ட்ல ஓகே நான் சைக்காட்ரிஸ்ட் போய் பாக்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி லெவல் போயிட்டேன். உங்களுக்கு இருக்குங்க பாத்தீங்களா? இதுதாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து இவங்களுக்கு தான் நல்லது. அதனால மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்று கூறிவிட்டார். ஓகே பாத்தீங்க. என்னமோ சொல்ல வராரு. நிலா நைட்ல தான் இருக்கும், பகல்ல இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. எப்படி கரெக்டா இல்ல எப்ப வந்து நான் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டேன். இவன் நடக்கிறான் அங்க போய்க்கிறேன் போனா அவரு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி யோசிச்சு ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யாரு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டீம் முதல் ராத்திரி படத்தோட டீம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா குட். சூப்பர். இந்த வைப்லயே நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஹாப்பி. கமெண்ட்ஸ் ட்ரெய்லர் பார்த்த உடனே கமெண்ட்ஸ் தான் பாத்தீங்களா நீங்க? நான் ஃபுல்லா பார்த்தேன். எல்லாமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அம்மா எங்கடா போயிட்டு வந்து கேட்டேன், முதல் ராத்திரிக்கு போயிட்டு வந்தேன். எது ஆனா 2 முதல் ராத்திரி படத்துக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்ற மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா முதல் ராத்திரி இருக்கு இல்லையா, அந்த மட்டும் தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு வார்த்தை பேஸ் பண்ண போறீங்க. ஓகே, ஒரு ஜாலியான ஒரு கேம்ல இருந்து ஆரம்பிப்போம். முதராத்திரில மட்டும் கூடாது, கூடாது. வேற உங்களோட கிரியேட்டிவா என்ன வேர்ட்ஸ் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நடுராத்திரி. சூப்பர். அண்ணா நீங்க? ஃபர்ஸ்ட் ராத்திரி. ஃபர்ஸ்ட் ராத்திரி. கடைசி ராத்திரி. சிவராத்திரி. என்னங்க இதுதான் கேமா பேசுங்க சும்மா. ஜனவரி ராத்திரி. ஜனவரி ராத்திரி. சூப்பர். பிப்ரவரி ராத்திரி. திங்கள் ராத்திரி. திங்கள் ராத்திரி. ஞாயிறு ராத்திரி. வாங்க மறுபடியும் வாங்க. ரிஷிகாந்த் ராத்திரி. ரிஷிகாந்த் ராத்திரி. சரி அனிஸ்மா ராத்திரி. சரி ராஜா ராத்திரி. ராஜா ராத்திரி. அவர் யார சொல்றாரு? எனக்கு ஆளில் இடம் சொல்றதுக்கு தனுஷ் ராத்திரி. தேங்க்யூ so much. இத நிறுத்திடுவீங்களா? அதுதான் சொன்னது. அது தூங்கிட்டு இருந்தோம்ல, எழுப்ப ட்ரை பண்ணிருக்கேன். சும்மா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி ஒன்று நடத்தினேன். ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் டெபியூட்டா அண்ணன் நீங்களும் ஹீரோவா ஒரு ஃபர்ஸ்ட் படம் லான்ச் ஆறீங்க. நீங்க வந்து பிஸியா இருக்கீங்க, இல்ல சிறை யூத்னு கலக்கிட்டு இருக்கீங்க. அவரும் வந்து ஃபர்ஸ்ட் ஆல் கங்க்ராட்ஸ். அன்பே டயானா படம் வந்து நல்லா போச்சு உங்களோட. தேங்க்யூ. எல்லாருக்குமே ஒரு புதுசா ஆரம்பிக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? ரிட்டர்ன் டைரக்டர் போய் ராஜா கருப்புசாமி பார்க்குறப்ப எப்படி இருக்கு? இன்னும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். இப்போ வந்து அப்பா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலான்ற மாதிரி இருக்கு. பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க லைக் வந்து 7 வருஷம் இந்த கதை சுத்திட்டு அலைஞ்சிருக்கீங்க. 40 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நோ சொல்லியிருக்காங்க. எதனால இது ரிஜெக்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு சில ரீசன்ஸ் இருந்துச்சு. அவங்களுக்கு சில ரீசன்ஸ் இருந்துச்சு. சில ரீசன்ஸ் ஆப்வியஸா வேற. நாங்க இந்த கதை எழுத ஆரம்பிச்சதுல இருந்து நானும் சரி இவரும் சரி இவர் தான் ஹீரோட ஃபிக்ஸ் ஆயிட்டோம். ஸோ அதனால சில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேற ஹீரோ போலாமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சைடு இருந்து பார்த்தா நியாயம்தான். அண்டு கொஞ்சம் கதையில சில பேருக்கு உடன்பாடு இல்லை. இப்போ வந்து மகிழ்ச்சி ஒத்துட்டாங்கன்னா அந்த கதை வந்து ஆஹா ஓஹோ கதைன்ற அளவுக்கு நான் சொல்ல விரும்பல. ஆனால் அவங்களுக்கு அந்த சில கதையில் பிடிக்காம இருந்துச்சு. அப்படிதான். சூப்பர் அண்ணே, நீங்க சொல்லுங்க. ஸோ இன்ஸ்பைரிங். ஏன்னா வந்து 13 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் 25 ஃபிலிம்ஸு 50+ ஷார்ட் ஃபிலிம்ஸு இதெல்லாம் தாண்டி இப்போ ஹீரோவாக இருக்கீங்க. நிறைய பேர் ப்ரெஸ் மீட்டில் உங்களை ப்ரைஸ் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி இருக்கு இந்த ஸ்டேஜ்? நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்றப்போ எப்படி இருக்காது? ரொம்ப ஹாப்பியாக இருக்காதான். இவ்வளோ நாள் அந்த வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் இவ்வளோ நாள் ரெஸ்யூம் கொடுத்துட்டு இருந்தேன். எப்போ ஃபஸ்ட்டு படம் வருதோ அப்போ தான் எனக்கு வேலை கிடைக்குதுங்க. ஸோ 15 வருஷம் கழித்து ஆஃபீஸாக ஏறி ரெஸ்யூம் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி தான் எனக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வேலையை எப்படி ஒழுங்காக பண்ணுறது, எப்படி கொண்டு போகிறேன், அதுதான்
இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக அதான் இந்த 6 வருஷமாக பிச் பண்ணிகிட்டு இருந்தோம், போயிட்டு இருந்தோம், வந்துட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட்டே வந்துச்சு கரெக்டாக, நீ வேற யாராவது வச்சு கூட பண்ணிடு, எனக்காக வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னேன். அப்போ சொன்னால் வேற கதை வேணா நான் வேற ஒருத்தவங்க, இந்த கதை உங்களுக்கு தான் அப்படின்ட்டான். சரி பார்ப்போம், ஆனால் தெரிலடா எனக்கு ஏதோ ஒன்று எனக்காக ஹோல்ட் பண்ணுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஆனால் வித்தின் அ வீக் எனக்கு வந்து இந்த செட்டப் மேஜிக்லாம் நடந்துச்சு. அது என்னெல்லாம் தெரில, அது லைஃப்பில் எப்போவுமே ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி டல்லாக எல்லாமே காலின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும். மேபி அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் அதை கொடுக்கும் போல். ஸோ அந்த இதுதான் இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. சார் இது 13 இயர்ஸ் ஜர்னியில் நிறைய வாட்டி அந்த டவுன் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே? நிறைய வாட்டி ஓகே பேக்கப் பண்ணிட்டு ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிறது தான் இருக்கும். ரிலேட் ஆகுதா? எல்லாருக்குமே அது ரிலேட் ஆகும். நம்ம ஒன்று பண்ணுவோம். பட் ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த சினிமாவை லவ் பண்ணுறோமோ, உண்மையாக லவ் பண்ணலாம், அது நம்மளை கைவிடாது. இதுதான் ஸ்டார்ட்டு, அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் தேங்க்யூ. ரேஷ்மா, ஹாய், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். சக்சஸ்ல இருக்கீங்களா? பேக் டு பேக் சக்சஸ்ல. இப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்கு? பறந்துகிட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல பூமியில தான் இருக்கேன். பூமியில தான் இருக்கீங்க. இல்ல அதான் சந்தோஷமா இருக்கு. நல்ல படங்கள் வருது, நடிக்க முடியுது. அது ஏன் அப்படி நடிக்க முடியுது அப்படின்றீங்க? இல்ல நிறைய வெயிட் பண்ணி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதனால அது சந்தோஷமா இருக்கு. சூப்பர் ப்ரோ, சொல்லுங்க. இதுல போஸ்டர்லயே மியூசிக் ரிலேட்டடா வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. படத்துல எந்த மாதிரி இருக்கும்? மியூசிக்காக இந்த படத்தில் வேர்ல்டாக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. நிறையா நாங்கள் ஃபோக் பேஸ் பண்ணி நிறையா கொஞ்சம் வேர்ல்ட் சவுண்ட்ஸு, எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ்லாம் உள்ளே எடுத்து வர ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப அவே ஆகாது, பார்க்கும்போது ஒரு ரூட்டடான ஃபீல் கிடைக்கும். அதே சமயத்தில் சத்தமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, சவுண்டிங்காக கொஞ்சம் ஸ்கேப்பிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மேபி பார்த்ததுக்கப்புறம் அவங்க சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம், இதுவும் நல்ல விதமாக வரும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வந்து உங்களோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் படமாக எடுத்துருக்கீங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்த அப்படியா ப்ரோ? டேரக்டரோட ஃபர்ஸ்ட் நைட்ல நடந்த சம்பவத்தை தான் முதல் ராத்திரி நீங்க எடுத்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு போல. சொல்லுங்க, உங்களுடைய ஸ்டோரி தானே இது? நீங்க சுத்தி பாக்குற கேரக்டர்ஸ்ல இருந்து எடுத்ததுதான். ஒரு இன்சிடென்ட் சின்ன வயசுல ஒரு கல்யாணத்துல பார்த்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கு பின்னாடி இந்த படத்துல அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு சின்ன சீனா மட்டும்தான் இருக்கும். ஓகே. அதை வச்சுட்டு முன்ன பின்ன எழுதுனது தான் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. அண்ட் ரைட்டிங்க்கு நிறைய பேர் பாராட்டினாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சார், ஐம் ஃபேன் ஆஃப் யுவர் ரைட்டிங் அப்படின்னாரு. அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு டேரக்டர், அவர் வந்து உங்களை பாராட்டுற விஷயம். இவர் ட்ரை பண்ணதில் இந்த படம் எனக்கு செரிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்த சில மொமெண்ட்ஸில் வந்துட்டு அவர் அந்த மனுஷன் அந்த வார்த்தையை சொன்னது தான். தேவையே கிடையாது. படம் பார்த்துட்டு அவர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் நின்று 1 hour நின்று பேசிட்டு அதை இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நிறைய பேர் படம் பார்த்து எல்லாரும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணீங்கப்பா அப்படின்னு போயிடலாம். ஆனால் சொல்லிட்டு வந்து ஸ்டேஜ் ஏறி வந்துட்டு நம்ம இன்ஸ்பயர் பார்க்க ஒருத்தர் கூட கம்பேர் பண்ணி சொன்னதாகட்டும். நான் ரைட்டிங் ஃபேன் ஆகும், நான் இறைவி எத்தனை தடவை பார்த்துருக்கேன், ஜிகேந்திர எத்தனை தடவை பார்த்துருக்கேன். மெர்க்குரியை ரொம்ப பிடிச்ச படம். பேட்டை ஆகட்டும். ஒரு ரைட்டிங்க்கு மதிக்கிற ஒருத்தர் நம்ம ரைட்டிங்கை பாராட்டினார்ன்றப்போ எனக்கு அது ரொம்ப நான் அதை பாதுகாத்துட்டே இருப்பேன். எனக்கு என் லைஃப்பில் ரொம்ப மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சில விஷயங்கள்லாம் அது கண்டிப்பாக. அண்ட் உங்களுக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் வந்து ரஜினிகாந்தோடைய வைப்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு, லெஜெண்டோட வைப்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்றப்போ எங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் பாரி ப்ரோ வந்து காந்த்னு பேர் வச்சாங்க, யாரும் தோத்ததா சரித்திரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை பற்றி பேச வேணாம், எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க மனசால பாராட்டுறாங்க, அது ஹாப்பி. மற்றபடி பாரி, ஸ்ரீகணேஷ், கார்த்தி அண்ணன், அவங்க எல்லாருமே வந்து எனக்காக வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக கூப்பிடுவோம்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக ஒரு இதுக்காக, அவங்க அந்த ஆஸ்பெக்டில் வரவே இல்லை. எனக்காக வந்து ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி அவங்களுக்கு. அது சொல்ல முடியாத லவ். அவங்களுக்காக நான் எந்த சூழ்நிலையிலையும் ஏதோ ஒரு இதில் அவங்கள இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான். இந்த அனிஷ்மா, நீங்கள் பேசுகிறப்ப கூட உமன் கேரக்டர் இந்த மாதிரி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.
எப்படி இருக்கு இந்த முதராத்தில உங்களோட கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்கும்? எனக்கு இந்த கேரக்டர் வந்து நான் இதுவரை பண்ணதுலயே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கேரக்டர். அண்ட் யூத்துக்கு தாண்டியா? அவங்க கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் அடிக்கடி இந்த கொடுக்கிறேன். மாதிரி சொல்லினே இருக்கான். நீங்க அங்க போய் உட்காருங்க. இந்த படம் உங்களுக்கு ஃபேவரட். ஆமா, பண்ணதுல அதுதான் இது ஃபேவரட்னு இருக்காங்க. நான் அப்படி சொல்லல. நான் பண்ண கேரக்டர்ல இது ஃபேவரட். என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு நான் என்ன சொல்றேன்னா, நான் பண்ண கேரக்டர்ல எனக்கு என்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டர் பண்ணும்போது. ஏன்னா இது நார்மலான நிறைய நார்மல் ஒரு உமன் எப்படி அது நிறைய ஷேட்ஸ் இருக்கும், அதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னால் பண்ண முடிஞ்சுது. பிகாஸ் அதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த கதை கேட்கும்போது என்னை பற்றி யாரும் எழுதி வச்சிருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா அந்த கேரக்டர் பத்தி சொல்றேன். அது கோ த்ரூ பண்ற எல்லா கேர்ள்ஸ் ரிலேட்டபிள் சொல்றாங்க. ஆமா அதுதான் ஐயோ அதுதான் ரிலேட்டபிள். அதுதான் அவ்வளோ ரிலேட்டபிளா இருந்துச்சு. அப்புறம் இதுல இருக்கிற என்னோட கேரக்டரா இருக்கட்டும், ரிஷிச்சா என்னோட கேரக்டரும் ஒரு பாயிண்ட்ல நான் அழுதுட்டேன். அவங்க ஒரு பர்டிகுலர் சீன் பண்ணும்போது, ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் எனக்கு ரொம்ப எப்படி ஹாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வந்துட்டு யாரையோ எங்கெங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்கிறாங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க? இந்த கேங்கே ஒரு ADHD இருக்கிற கேங். இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டாங்க. நீ ஏடிஎஸ்டியா? நான் அந்த சோஃபா பத்தி பேசுறேன். உங்களுக்கு அவர்தான் என்ன சொல்றாரு, நமக்காகலாம் எங்க தெரியும். ADHD ப்ரோ, என்ன ப்ரோ உங்களுக்கு ADHD இருக்கா? ADHD அந்த நோய் தலைவன் ஒரு தலைவன் யாரு தெரியுமா? சொல்லுங்க. இவன் என்ன பிரச்சனைனா, இவன் நல்லா தான் இருக்கான், சந்தோஷமா தான் இருக்கான். கேமரா வச்சிருங்க, ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ரெண்டு பேசிட்டு இருப்போம். இந்த 3 பேர் என்னென்ன மாதிரி என்னென்ன ஜோன் அவுட் ஆகுறாங்கன்னு அவர் ஒரு வகையில ஜோன் அவுட் ஆவாரு, இவர் ஒரு வகையில வேற வகையில. என்னன்னா ஃபுல்லா வந்து நல்லா தான் இருக்கான், சந்தோஷமா தான் இருக்கான். நானும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நார்மலா ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன். இவன் இல்ல கண்ட புக்கெல்லாம் படிச்சுட்டு சைக்காலஜி இதெல்லாம் எங்க இதெல்லாம் படிக்கிறான்னு தெரியல. இல்ல உங்களுக்கு இது இருக்கு, அது இருக்கு, உங்களுக்கு டிப்ரெஷன் இல்ல, எனக்கு நல்லா தான் இருக்கேன், சும்மா அதை பத்தி யோசிச்சேன். டிப்ரெஷன் நீங்க நான் உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்ல ஓகே நான் சைக்காட்ரிஸ்ட் போய் பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி லெவல் போயிட்டேன். பாத்தீங்களா, இதுதாங்க நானே இல்லைன்னு சொன்னாலும் என்ன பண்றாரு. இல்ல ஒரு சொல்லு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து இவங்களுக்கு தான் நல்லது. அதனால மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்று கூறிவிட்டார். இந்த மாதிரி கைக்கு வலி வர மாதிரிதான் பிரெயினுக்கு நோய் வருது. அது நம்ம ட்ரீட் பண்ணலாம். என்ன பாத்தீங்க அப்படி? அவரு என்ன விஷயம் உங்களை வந்து நீங்க 10 நிமிஷம் பாருங்க, சும்மா பாருங்க. இப்ப நீங்க கேமரா இப்ப 10 நிமிஷம் இவர் ரொம்ப ரொம்ப இதா பேசுறாரு, இவர் திமிரா பேசுறாரு. ஐயோ அவர ரொம்ப டேஞ்சர். குரூப்புக்கே அவர்தான் லீட். ஆமா அதுதான் அவங்கள இருந்து நாங்க இன்ஸ்பயர் ஆயிக்கிறோம். அது அவ்வளவுதான். இருங்க, இப்ப நம்ம வந்து சொல்வதான் முன்ன மாதிரி மாறலாம். என்ன ப்ரோ என்ன அப்படி சொல்றாங்க? நீங்க தான் இன்ஸ்பயர் ஆனாங்களா அவங்க கிட்ட இருந்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது சொல்றேனே, நம்ம ஒரு விஷயம் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் 3 பேர் பத்தி சொல்றேன். ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது இதுதான் நான் சீனை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு ஜோன் அவுட் ஆயிடுறது. அது ஒண்ணு. இவங்க வந்துட்டு நம்ம கேட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். 5 நிமிஷம் கேட்டுட்டு அவர் இருக்கார்ல ரெக்கார்டிங் போய்கிட்டு இருக்கும். நல்லா சீன் வந்துட்டு சூப்பரா போட்டுட்டு இருப்பாப்ல. டக்குன்னு வந்துட்டு அவரே திட்டிப்பாரு. எனக்கு வந்து நல்லா தானங்க போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 பேர் கூட நான் ஒரு 6 மாசம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இவங்கள செட்ல நைட்ல தான் ஷூட் நடக்கும். எங்கேயோ ஒரு கொள்ள பேய் மாதிரி போய் இருப்பேன். எப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், மைக் எடுத்து ஓடிப்பேன். எலுமிச்சம்பழம் ஏதாவது வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துலாமா? இவங்க பண்ண டென்ஷன்னாலதான். நம்ம என்னடா டென்ஷன் பண்ணோம்? நம்ம என்ன டென்ஷன் பண்ணோம்? முதல்ல ப்ரோமோட் பண்ண வந்திருக்கீங்க. பண்ணிக்கலாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அவர் இதுல ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அவர் கம்முனு புரியுதா? ப்ரோவோக் டிவி உங்களை ப்ரோவோக் பண்ணி என்டர்டெயின்மென்ட் கொண்டாக்குறோம். கேரவேன்ல உட்காரும்போது கூட அங்க ஒரு கத்துற சத்தம் கேட்கும். அப்ப ரிஷின்னு சொல்லு கத்திட்டு இருக்கேன். ஏன்னா இவ சிரிச்சிட்டு இருந்தாலே எங்க 2 பேருக்கு வந்து இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்களுக்கு அந்த சைடே தெரியாது.
அது எப்பயாச்சும் வந்தா வந்துச்சு. ப்ரோ என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா நீங்க? அப்படிலாம் இல்லைங்க, பறக்கும், சும்மா chair. சொல்றேன். எத்தனை மைக் உடைப்பீங்க? அப்படிலாம் ஒரு இல்லைங்க. 10 சும்மா 10 ஃபன் mic பண்ணணும் சார். டேரக்டர் இல்ல. 10 மைக் வேலை Fun. Mic நேரத்துலன்னா உடைச்சு. சில விஷயங்கள் மைக்கெல்லாம் சொல்றது உடைச்சது தான். இல்ல. அது அந்த மாதிரி இது மண்டே ஓடிச்சிட்டாரா? சும்மா கொஞ்சம் thumbnail கிடைச்சிருச்சு. தமிழில் கிடைச்சிருச்சு. மண்டையை உடைத்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கை எல்லாமே கை. உடைச்சிருக்கு. அப்போ உங்க செட்டுக்கு போனா கட்டு போட்டு தான் வெளில வரணும். ப்ரோ என்ன ப்ரோ உங்க செட்டுக்கு போனா கட்டு பல்ல போட்டு கடிக்கிறா. தான் வரணுமா? அந்த கை கட்டு போட்டு மண்டை உடைஞ்சு உட்காந்து ஒரே ஆள் நான் தான். செத்த நீ. எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவருக்கு தாங்க அதெல்லாம் எனக்கு தான் நடக்கும். இதெல்லாம் எனக்கு ஆ, தான் நடக்கும். வேற யாருமே உடைக்கிறது இல்ல. அவனே நானே அவர் பண்ணிப்பேன். விவேக் அவனே மாதிரி நானே அடிப்பேன். சட்டையை கிழிச்சுக்கிட்டு வீட்டு அடிச்சு நானே கிடப்பேன். ஆமா. இதுக்கு நான் சம்பந்தம் இல்ல. நீங்க பிடிஎஸ் வரும், இந்த ஒரு பிடிஎஸ் வரும் பாருங்க. அவங்களே அவங்கள அடிச்சுப்பேன், கல்ல அடிப்பேன், அழுவேன், இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே. எல்லாமே ஒரு ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாங்க திருநெல்வேலிக்கு outdoor shoot- நான் சொன்னா திருநெல்வேலிக்கு புரிஞ்சுக்க outdoor மாட்டாங்களே. shoot போயாச்சுங்க. ஓகே. போயாச்சு. நம்ம கொன்றேன். எல்லா மொத்த யூனிட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கருப்பு. நான் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த மனுஷன் டோரத்தி டப்பிங்காக வந்துட்டாப்ல. அடுத்த நாள் நம்ம சீன் முடிச்சு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு எஸ்டிடிசி பஸ்ல சீட்டர் போட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஓகே. ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்டா தூங்கிட்டேன். அது எனக்காவது கொடுத்துருக்கலாம். தூங்கவே இல்ல அன்னைக்கு. நான் தூங்கவே இல்ல. இது எப்படி? இல்ல நான் தூங்கவே இல்ல. நான் அன்னைக்கு லேட்டா பண்ணீங்க. ஆனா அன்னைக்கு தான் நான் அந்த செட்ல பண்ணேன். அதுக்கப்புறம் 3 மாசம் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் அந்த செட்ல தான் அது கில்ட். இருக்கேன். அன்னைக்கு நடந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் காரணம் சொல்லுவா? நான் தரேன். ஐயோ ஐயோ. உள்ள இருக்கிறதுல வெளில வருது கூட ஒன் பை ஒன். அப்புறம் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதிரி தருணங்கள் ஏதாச்சும் இருக்கா? கேரக்டர் போட்டு தருணங்கள் எல்லாம் உள்ள bro. இருந்தாலும் எதுக்கு bro இப்ப அடுத்த இடத்துக்கு போயிடலாம் bro. Come on, அடுத்த come on. கட்டத்துக்கு மனசு விட்டு நீங்க பேசுங்க. மனசு விட்டு எல்லாம் பேசுறதுக்கு என்னங்க மனசு விட்டு பேசுங்கன்றாங்க. அப்ப இவங்க அந்த சைக்காட்ரிஸ்ட் ஆங்கிள் தான் எல்லாத்தையுமே பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ப்ரோ மனசை விட்டு பேசுறேன் என்ன? ஆல்ரெடி நான் மனசு எல்லாத்தையுமே விட்டு தான் பேசிட்டு மானம் ரோசம் சூடு சொன்னெல்லாம் விட்டு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். மனசை வேற விட்டு பேசுறோம். ப்ரோ பிஸியாவே இருக்காரு போன்ல. ஃபுல் ஆஃப் ஒன்லி அவருக்கு தெரியும் எனக்கு ஏது நடக்குது. ஃபுல் ஒர்க் அபேன் ஒர்க். 21 ரிலீஸ்ல அதுக்கு சூப்பர். அந்த ட்ரெய்லரை பாக்குறப்போ வந்து இன்டென்ஸா ஜாலியா இருக்கு. உங்களுக்கு டைலாகே பேசல. அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட பேசல ட்ரெய்லர்ல. இவர் வந்து ஹே என்ன அவ்வளவு மட்டும் தான் பேசுறாரு. இது வந்து படத்துல அவங்க நிறைய பேசுவாங்க. மத்தவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ இது இன்டென்ஷனலா கட் பண்ணி இன்டென்ஷனா பண்ணதுதான் அவங்க. ஆமா. இது இவங்க ரெண்டு பேர் பத்தின கதை மட்டும் கிடையாது. ஹீரோ ஹீரோயின் தான் இவங்க. பட் இவங்களை சுத்தி இருக்கிற மத்த சப் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கு. இவங்க 2 பேர்னால அவங்க எல்லாம் என்ன ஆகன்றதுதான் இன்னொரு மெயின் கதையே. அந்த ஒர்க்கிங் முதராத்திரி அவார்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் வந்து நிறைய விஷயங்கள் தாண்டி ஒன்று பண்றோன்றப்போ ஹீரோவா ஃபர்ஸ்ட் அந்த ஞாபகம் இருக்கு அந்த ஷாட். வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் யூ? எதா அர்த்தம்? ஏர்போர்ட் இல்லை ஏர்போர்ட் கிரவுண்ட்ல. ஏர்போர்ட் தானே? ஏர்போர்ட்ல அப்துலோட சீன். ஆமா அதான் ஏர்போர்ட். வேற கதையை சொல்லிடுறியா? நானே விட்டேன். சொல்லுங்க. இன்னொரு half an hour தான். ஆமா கதை சொல்லிடுறோம், எல்லாம் சொல்லிடுறோம். சுந்தரா டிராவல்ஸ் தாங்க. பட் ஜாலியான சுந்தரா டிராவல்ஸ். Yes. செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா எக்ஸ்பீரியன்ஸா ரொம்ப அதான் இது நம்ம பேசணும்ல. இது வந்து செம்ம ஃபன்னா இருக்கும். செட்ல வந்தா ஆக்சுவலா இன்னும் இழிக்கிற அந்த ஃபன்ன அந்த பத்தி fun ஃபன் நினைச்சு ரிமைண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் அதுவும் ஃபர்ஸ்ட் படம். 2 பேருக்கும் எமோஷனலா இது எப்படி சொல்றது, இது 2 பேருக்குமே வந்து இது நடக்கிறது வந்து நேத்தி அந்த ஈவெண்ட்ல பேனர் கிட்ட போயிட்டு 2 பேரும் போட்டோ எடுக்க போனோம். ஆக்சுவலா ஒரு செகண்ட் இப்படி திரும்பும் போதே தெரியும் கண்ட்ரோல் எமோஷனல் கண்ட்ரோல்னா அது ஒரு மொமெண்டா இருந்துச்சு. போன் ஒன்று இருக்க நீ. ஸோ அதுதான் எமோஷன் எல்லாமே ஒரு ஃபேமிலி படம், ஃபேமிலியா தான் இருந்துச்சு. ப்ரோ நீங்க சொன்னாரு கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பிரிச்சிருக்கீங்களாமே ஆறாரு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு. ஷரத் பேங்கர். சொன்னாங்க. ஓ ஆமா ஆமா அது சொல்லி கிளைமேக்ஸ் பிரிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஓவராலா அவர் இவங்க சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இந்த படம். ஸ்கோருமே சரி, பாட்டுமே சரி, லிரிசிஸ்ட் ஃபுல் படத்துக்கு யுகபாரதி சார் தான். ஆல்பம்கே ஃபுல்லாக லிரிசிஸ்ட்டு. அவர் கூட வேலை செஞ்சதும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அவர் மண்டேலாவுக்கும் எழுதியிருக்காரு, மாவீரனுக்கும் எழுதியிருக்காரு. பட் ஆனால் ஒரு பாட்டு தான், ஒரு பாட்டு 2 சாங் அந்த மாதிரி. இதுதான் வந்து ஃபுல் ஆல்பமாக அவர் பண்ணார். ஓவராலாக அதான் ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கடந்து அவங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ எல்லாருக்கும் அந்த எனர்ஜியாவே ஒரு செம்ம பாசிட்டிவா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா பண்ணிட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலா அன்னைக்கு முந்தின நைட்டு தான் நாங்க அது அந்த அந்த அவர் அதை முடிச்சாரு. கடைசி கிளைமேக்ஸ் முடிச்சோன்னா எங்க 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபைடா போயிட்டு அதனால அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா வந்தேன். படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்கல்ல, பார்த்ததுலேயே உங்களுக்கு வந்ததுலேயே ஒரு பெஸ்ட் கமெண்ட் கதி சுப்ரஸ் சார் சொன்னது, அவர் அப்புறம் ஸ்ரீ கணேஷ் அவர் சொன்னது, பாரி சொன்னது. பாரி ப்ரோ வந்துட்டு அவர் இப்போ அப்கமிங்கில் இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எனக்கு முன்னாடி படம் பண்ணவங்க டைம் எடுத்து வந்து படம் பார்த்து ஜஸ்ட் அதான் சொன்னேன், படம் பார்த்துட்டு நல்லா பண்ணீங்க நல்லா பண்ணல எனக்கு பிடிக்கல ஏதோ ஒன்றும் சொல்லிட்டு அவங்க பயந்துருக்கலாம், போனவங்களும் இருக்காங்க. ஆனால் டைம் எடுத்து நமக்காக நின்று பேசி இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணி பாருங்க, இது இப்படி ப்ரமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி பேசி அதை அப்ரிஷியேட் பண்ணி நிறையா இந்த நான் இதிலே சொன்ன மாதிரி அவுட்டனோ ஒரு கில்ட்லேருந்து ஃபார்ம் ஆன கதை தான் இது. ஸோ அது யாருக்காக பண்ணணும்னு அந்த ப்ரிவ்யூ பார்த்த அந்த அவங்க எல்லாருமே அவங்க அதை ஃபீல் பண்ணாங்கன்னு நினச்சோம். எனக்கு அதுவும் மோர் தென் செலிபிரிட்டிஸ் தாண்டி அவங்களுக்கும் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது தாண்டி அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜென்ரலாக எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜேர்னி எல்லாத்தையும் தாண்டி மோர் தென் நான் ஹீரோவாக பார்க்குறத விட நான் சொன்னேன்ல இந்த ஜேர்னி 2 பேருக்கும் உண்டானது. ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய வந்து இந்த நரேஷன் நிறைய வாட்டி அவன் கேட்டு எல்லாமே வந்து இவன் நரேட் பண்ணுறதுல தான் இருக்கும், வேர்ட்ஸு நம்ம பேசுனது அப்படி தான் இருக்கும். ஃபைனலாக வந்து அது விஷுவலாக இப்போ நம்மளே அதை பார்க்குறோம்ல, ஒரு ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒன்று வேர்ட்ஸில் அவன் பேசி எழுத்துல வடிவில் காட்டினது ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் நான் ரொம்ப சால்டாக போனதில் சொன்னது தான், அந்த அந்த கதை வந்துட்டு அதுக்கு தேவையானதை அதுவே எடுத்துக்குது. அது நான் ரொம்ப நாங்கள் இந்த கதை எழுதி முடிச்சப்போ அவங்க சினிமாலே கிடையாது, அவங்க அனிஷ்மா சினிமாலே கிடையாது. நாங்கள் இந்த கதை எழுதி முடிச்சு சுற்ற ஆரம்பித்தப்போ நான் மாவீரனுடைய சவுண்ட் ட்ராக்லாம் கேட்டுட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது, நாங்கள் இது பண்ணுறது, மண்டேரா சவுண்ட் ட்ராக் கேட்டு 7 பாட்டில் அப்படி கேட்டு அவர் இந்த படத்துக்கு வருவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் நடித்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ஆகட்டும், பகவதி படம்லாம் எத்தனை பார்த்து ஏ வெங்கடேஷ் அந்த படத்தில் நடிக்கிறாரு, மெட்டீரியல்லாம் எங்கள் அம்மா வந்துட்டு சேதன் சார் அப்படி பார்த்தவங்க அவர் இந்த படத்தில் நடிக்கிறாரு, பக்சனை வந்துட்டு அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஆனால் அது இது பண்ணிட்டு இங்கே இந்த படத்தில் வந்து நடித்தார், ஷெல்லி மேம் ஆகட்டும், நிறைய பேர் இந்த மைத்ரியே ஆகட்டும். மைத்ரி வந்துட்டு நாங்கள் இந்த படம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மைத்ரி கதை கேட்கணும்னா எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஓகே சொல்ல மாட்டாங்க, போயிட்டு ஹாய் சார் என் பேர் ராஜா இவர் பேர் ரிஷி சொல்லிட்டு வந்துடலான்றதான் ஐடியாவாக இருந்துச்சு. நான் அவங்க ட்ராக் ரெக்கார்டே இந்த மாதிரி இந்த ஸ்கேலில் நாங்கள் இது வரைக்கும் தெலுங்குலையும் படம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பெரிய பட்ஜெட் தான். இந்த கதைக்குள்ளே உள்ள வந்தது என் டீமையுமே நானே கொண்டு போனது. இந்த படத்தோட டிஓபியும் டெபியூ தான், அவரும் என் ஃப்ரெண்டு தான், எடிட்டரும் என் ஃப்ரெண்டு தான், எல்லாருமே டெபியூவாகவே நாங்கள் போகிறோன்றப்போ அதுக்கு நம்ம கூட வந்தவங்களும் நம்ம கூடயே ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறதுமே அந்த கதை இவன் தான் டிஓபியாக இருக்கணும், இவன் தான் எடிட்டராக இருக்கணும், இவர் தான் மியூசிக் டைரக்டராக இருக்கணும், இவர் தான் முத்துசெல்வி, இவர் தான் மருதுன்றதை அதுவே எடுத்துக்கிச்சு. நம்ம அந்த கதை கூட உட்கார்ந்தா மட்டும் நம்மள சாமி பண்ணுவேன். நான் சொன்னேன் இல்லைடா, நான் மேஜிக் டெஸ்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஒர்க்லேயுமே வந்து ரொம்ப லவோடு ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து அது ஹெல்ப் பண்ணும். அது சினிமா பாட்லேயும் சரி ஒர்க்லேயும் சரி ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவேன். அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் நேச்சராக. சாமி பார்ப்பேன் அப்படின்னு இப்போ பார்த்துட்டான். உங்களுக்கு இந்த மாதிரி மேஜிக் மூமெண்ட்ஸ், மிராக்கிள் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கா? ஆக்சுவலி ஆமாம். எப்படி சொல்கிறது, இந்த கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட கேரக்டர் பற்றி நான் சொல்லும்போது. பட் இப்போ இதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சீன் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வந்துட்டு லைக் அது நான் போய் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸில் தான் எடுத்தாங்க. ஸோ எனக்கு அப்போ டீம் எல்லாருக்கிட்டையும் ஜெல்லாய் வர்றதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. அது எங்க எடுக்கிறேன்னா ஒரு சுடுகாடுல தான் எடுத்தாங்க. லொகேஷன் கதைய சம்பந்தம் இல்லை, லொகேஷன் அங்கதான் இருந்துச்சு, அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அங்க போய் இருந்துச்சு. அங்க போய் பட் அன்னைக்கு வந்துட்டு அந்த சீன் அடிச்சு முடிச்ச போது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் நான் வந்துட்டு இப்போ நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன், லைக் நடிக்கும்போது நம்மளுக்கே அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் ஒரு திங். அன்னைக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமா எனக்கு என்கிட்ட இருந்து போற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் முடிச்சுட்டு அழுதுட்டே இருந்தேன். ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்ல, அது நான் அப்படியே இப்போ நிறைய பேர் சொல்லி மோகன்லால் சார்லாம் சொல்லி பார்த்துருக்காங்க, சீன் நம்மளே தெரியாம நடிக்கிறது
அந்த அழுக வருதெல்லாம். Yeah. ஸோ அன்னைக்கு வந்துட்டு அது எனக்கு ஒரு மாதிரி நான் ஸ்டக்கா இருந்த பாயிண்ட் இருக்கு லைஃப்ல. அது அப்படியே போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ நான் அழுதேன் அது நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா அந்த சீனை தூக்கிட்டோம். ஐயோ, என்ன ப்ரோ அதான் நான் கேட்க வந்தேன். கட்டு பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா. இவங்க சொன்ன லொகேஷனே நான் பார்த்த படத்துல இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் இல்ல அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லனா அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது நான் யோசிக்கிறது சுடுகாடு சீன். ஓகே அப்ப பாக்குறோம் அப்படின்ட்டு சுடுகாடுக்கும் இதுக்கும் இப்ப சம்பந்தம் இல்ல. Location. லொகேஷன் சுடுகாடு. எடுத்த லொகேஷன் சுடுகாடு. ஆனா அங்க நான் எப்படி சொல்றது அது வந்து போதும் சொல்ல வேணாம். ப்ரோ அப்ப இருக்கா இல்லையா படத்துல அது அவங்க இருக்கு 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 சும்மா பயங்கரமா பிரச்சனை இல்ல. நான் வந்து அது எனக்கு ரொம்ப பர்சனல் மொமெண்ட். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். முதராத்திரி வந்து ஒரு மாதிரி மாசா இருக்க போது எல்லாரையும் யோசிக்க வைக்க போகுது இந்த படம். கரெக்டா? கண்டிப்பா யோசிக்க வைக்கும், மகிழ்விக்கும், அளவிக்கும், எல்லா எமோஷனும் கலந்துருக்க படம் தான் முதராத்திரி தானே? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கடைசியா முதராத்திரி பத்தி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா ஆடியன்ஸ்க்கு? பக்கா குடும்ப படம். தியேட்டர்ல தைரியமா முதராத்திரி டிக்கெட் கேட்டு வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். கெட்ட வார்த்தை கிடையாது. வீட்ல திட்ட மாட்டாங்க. குழந்தைகளையும் கூட்டு வரலாம். எப்படியும் ஒரு வயசுக்கு மேல நீங்களும் முதராத்திரி பார்க்க தான் போறீங்க. ஏங்க இப்படியே சொல்லிட்டு அப்படி சொல்றீங்க? இந்த முதராத்திரியை பாருங்க. எந்த வகையில உங்களுக்கு முகசலி போய் எதுவும் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அனிஷ்மா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க ஓவர் டைம் பாக்குறீங்களா? ஓவர் டைம் பாக்குறீங்களா நீங்க? என்ன பாக்க ஓவர் டைம் என்னமோ சொல்ல வராரு. இல்ல நிலா நைட்ல தானே இருக்கும், பகல்ல இருக்கீங்களே அப்படி. தேங்க்ஸ்ங்க. எப்படி கரெக்டா இல்ல எப்ப வந்து நான் எவ்வளவு எமோஷனலா பேசிட்டேன். இவன் கடக்குறான் அங்க போய்க்கிறேன் போனா அவரு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி யோசிச்சு வெயிட்டிங்ல இருந்திருக்காரு எப்ப முடிப்பீங்கன்னு. இத கட் பண்ணிட்டு போனா இது நான் மறக்க மாட்டேன். நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் படத்துல எல்லாமே இருக்கும். எமோஷன் இருக்கும், ஒரு ஃபன் இருக்கும், ஜாலி இருக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு விஷயத்தையே எப்படி சந்தேகப்பட்டல இது இப்ப வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க. இது உங்களை பார்த்தனே வந்துச்சு. என்ன முன்னாடி பாத்துக்கிங்களே? உங்களை பார்த்து இப்போ வந்து ரொம்ப சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். வெற்றிகளோட நம்ம வந்து சக்சஸ் மீட்ல சந்திப்போம். படம் பார்க்குறோம், சக்சஸ் மீட்ல சந்திக்கிறோம். இதே மாதிரி ஃபன் பண்றோம். தேங்க்யூ. நன்றி.